அன்பர்களே, உங்கள் அன்பு ஜோதிடர் சிவ ஜோதிராமன். இன்றைக்கி நம்ம பார்க்க போதுங்க, எல்லாருடைய ஜாதகத்துலேயும் ஏதோ ஒரு கிரகத்தால் பாதிப்பு ஏற்படும். அந்த கிரக பாதிப்பு எப்படி நம்ம குறைக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன எந்திரம், இந்த எந்திரத்தை மேலே கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த எந்திரத்தில் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 அது எல்லாமே இருக்குது. இது ஏன் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு கட்டம் வரும். அதனால் இந்த நம்பரை கொடுத்துருக்கேன். இப்போ சூரியனால் உங்களுக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னா, 5வது கட்டத்தில் செம்பருத்தி அல்லது செந்தாமரை இதழ்களை கொண்டு சூரிய அஷ்டோத்திரம் அர்ச்சனை செய்யணும். அதுக்கு படையில் என்ன வைக்கணும்னு கேட்டிங்கன்னா, கோதுமை பாயாசம். சூரியன் கட்டி போயிருந்தால் 5வது கட்டத்தில் செம்பருத்தி அல்லது செந்தாமரை இதழ்களை கொண்டு சூரிய அஷ்டோத்திரம் படிச்சுக்கிட்டு அந்த இதில் போடணும். செம்பருத்தியில் இல்லை செந்தாமரையில் அதுக்கு கோதுமை பாயாசம் படையலாக வைக்கணும். அடுத்த சுக்கிரன் கட்டு போச்சுன்னா கட்டம் 2வது கட்டம் சிகப்பு மலர்களால் அல்லது குங்குமம் கலந்த அரிசியினால் சுக்கிர அஷ்டோத்திர சொல்லிக்கிட்ட இந்த சிகப்பு மலர்களால் அல்லது குங்குமம் கலந்த அரிசியினால் அதில் போட்டுகிட்டே வரணும். இதுக்கு படையில் சர்க்கரை பொங்கல். செவ்வாய் கட்டு போயிருக்குன்னு வச்சிங்களேன், அதுக்கு 4வது கட்டம். இந்த 4வது கட்டத்தில் சிகப்பு மலர்கள் கொண்டு அங்காரக அஷ்டோத்திரத்தை படிச்சுக்கிட்ட இந்த சிகப்பு மலர்களை 4வது கட்டத்தில் போட்டுக்கிட்டே வரணும். அதுக்கு படையல் அப்படின்னு கேட்டிங்கன்னா புளியோதரை. சந்திரன் கட்டு போயிட்டா அதுக்கு 1வது கட்டம். இந்த 1வது கட்டத்தில் நறுமணம் உள்ள வெள்ளை மலர்களால் சந்திர அஷ்டோத்திரத்தை சொல்லிக்கிட்டே பூவை போடணும். அதுக்கு படையில் பால் சாதம். அடுத்தது புதன் உங்கள் ஜாதகத்தில் கெட்டு போயிருக்குன்னா கட்டம் 3வது கட்டம். 3வது கட்டத்தில் துளசியை கொண்டு புத அஷ்டோத்திரத்தை சொல்லிக்கிட்டே துளசியை போடணும். இதுக்கு படையல் வெண்பொங்கல். இது மாதிரி எல்லா கிரகத்துக்குமே உள்ள படையல் இருக்குது. அஷ்டோத்திரம் கூகுளில் தேடினா கிடைக்கும், இல்லை புக்கு கூட கிடைக்கிது. தெரியாதவங்க சொல்லுங்கள். நான் இப்போ அடுத்து மூலமந்திரத்தை சொல்கிறேன். அந்த சூரியனோட மூலமந்திரம், எல்லா கிரகத்தோட மூலமந்திரம் சொல்ல, அந்த மூலமந்திரத்தை கொண்டு கூட நீங்கள் ரச்சனை பண்ணலாம். இப்படி செஞ்சிங்கன்னா உங்களோட ஜாதகத்தில் உள்ள குறைபாடுகள் நீங்கி வாழ்வு வளம் பெறும் என்பதை சொல்லிக்கொண்டு ஸ்ரீ பத்ரன் அகோர மந்திராலயம் மற்றும் ஸ்ரீ திருச்செந்தூர் முருகன் ஜோதிட நிலையம், கும்பகோணம். நன்றி.